அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. மானிய கோரிக்கையின் போது தாவேக அமைச்சரின் அதிரடி பேச்சால் கொந்தளித்த திமுக உறுப்பினர்கள் அவையில் காரசார வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவையில் பேசத் தொடங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ராதவர்ஜுனா வெறும் 100 நாட்கள் மட்டுமே ஆன அரசை பார்த்து அதை செய்தீர்களா இதை செய்தீர்களா என கேள்வி கேட்கிறீர்கள். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக என்ன சாதித்தது என்று நெற்றி போட்டில் அடித்தார் போல கேள்வி எழுப்பினார். தங்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக முதலில் அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலையை வையுங்கள் என சாடினார். ஒரு 100 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட பார்த்து இதை செஞ்சீங்களா அதை செஞ்சீங்களா இப்படி செஞ்சீங்களா அப்படி செஞ்சீங்களா திருப்பி கேட்டுட்டு இருக்காரு. அண்ணா சொன்னாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு. நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம். வரலாற்றில் முதல் முறையாக 8 அமைச்சர்களை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்து உருவாக்கியது நாங்கள். இன்னொரு முக்கிய கோரிக்கை உங்களுடைய கட்சி தலைவருக்கு, நீங்க சொல்றீங்க நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தீங்கன்னு. இன்னும் அறிவாலயத்தில் டாக்டர் அம்பேத்கருடைய சிலையை தயவு செஞ்சு வைங்க, பெரியார் சிலையை தயவு செஞ்சு வைங்க. அண்ணா சிலை மட்டும்தான் அறிவாலயத்தில் இருக்கு. இந்த மாதிரி உங்க கட்சிக்கான அம்பேத்கருக்கான மரியாதை முதல் அறிவாலயத்திலும் தொடங்குங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கான உபதேசனையும் அப்புறம் சொல்லலாம். அத்துடன் நிறுத்தாமல் கூட்டணி அரசியலை கையில் எடுத்த ஆதவர்ஜுனா கடந்த 10 ஆண்டுகளாக 25 கட்சி கூட்டணியை நம்பித்தான் திமுக பிழைப்பு நடத்தியதாகவும், ஆனால் 2026 தாவேக தனித்து நின்று 108 தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்றதாக கூறினார். காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் சென்னையில் 16 14 இடங்களில் தோற்ற திமுக தமிழ்நாட்டிலேயே 10 இடங்களை கூட தாண்டி இருக்க முடியாது என விளாசினார். கிட்டத்தட்ட 22-23 கட்சி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 10 வருஷமா 3 முறை மிகப்பெரிய வெற்றி ஒத்துக்கிறோம். நீங்க தான் ஆளுங்கட்சி ஒத்துக்கிறோம். ஆனால் 2026 தமிழக வெற்றி கழகம் தனி பெரும் கட்சியாக நில்லுங்க தனி பெரும் கட்சியாக நின்று 108 தொகுதி வாங்கியிருக்கோம். தனி பெரும் கட்சி, வெறும் இளைஞர்கள் மட்டும். 23 கட்சி கூட்டணி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. திமுக 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் இல்லன்னா விசிகே இல்லன்னா கம்யூனிஸ்ட் இல்லன்னா ஐஎம்எல் இல்லன்னா சென்னையிலே இஸ்லாமியர்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க தெரியுமா? விசிகேவும் காங்கிரசும் ஐஎம்எல் இருந்தால இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்க. சென்னையில இதுவரைக்கும் திமுக 62 இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய தோல்விகள் சென்னையில இருந்ததே கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்திட்ட 14 தொகுதி தோத்திருக்காங்க. 14 தொகுதி. அப்ப திமுகக்கு இந்த கூட்டணி கட்சி இல்லன்னு நினைச்சுக்கோங்க. கூட்டணி கட்சி கிட்ட இருந்து 15% வரும். அந்த 15% இல்லன்னு நினைச்சுக்கோங்க. சென்னையில அந்த 2 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டுல 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. நீங்க இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் காங்கிரஸ், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கம்யூனிஸ்ட், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் ஐஎம்எல், நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் விசிகே, நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்து காரணம் கூட்டணி. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்களை மாதிரி திமுக தனியா நின்று ஒரு தேர்தல்ல 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். 50 தொற்று சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தேர்தல் திமுக தனியா நின்று 50 தொற்று சொல்லுங்க. அப்பதான் இந்த கூட்டணி கட்சியோடைய அருமை திமுகவுக்கு தெரியும். ஆதவர்ஜுனாவின் இந்த ஆவேச பேச்சால் திமுக உறுப்பினர்கள் கொந்தளித்து போய் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். உடனே களத்தில் குதித்த கோவி செழியன் 1991 ராஜீவ்காந்தியின் படுகொலைக்கு பிறகு ஒரே ஒரு இடத்தில் வென்று 0 இருந்து மீண்டு வந்த இயக்கம் திமுக என முழங்கினார். நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றதற்கு எதிர்கட்சியில் இருப்பதற்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ராஜீவ்காந்தி படுகொலை பாரத பிரதமராக ஆனதற்கு பிறகு ஒற்றை இடத்தில் தான் துறைமுகத்தில் வெற்றி பெற்றார். ராஜீவ்காந்தி தான் சொல்ல ராஜீவ்காந்தி படுகொலையான பொழுது ஒற்றை இடத்தில் தான் ஜெயித்தார், துறைமுகத்தில். வேடிக்கையோடு சொல்லுவார், கடலாடி வருவாய் என காத்திருந்தேன் வரவில்லையே தம்பி என்று சொல். ஆக அதையும் ராஜினாமா செய்தார். வெறும் 0 திராவிட முன்னேற்ற கழகம், 0 தமிழகத்தை ராஜ்யமாக ஆண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வெற்றி தோல்வி வரும் போகும், அது நிரந்தரம் அல்ல. அதற்காக விடாப்பிடியாக பேசுவது என்பது நியாயமும் அல்ல, முறையும் அல்ல. எதையும் எதிர்கொள்ள திமுக தயார்.
அவரை தொடர்ந்து மைக்கை பிடித்த KN நேரு, கூட்டணி வெற்றியை நாங்கள் மறுக்கவில்லை, ஆனால் தங்கள் கூட்டணியில் வென்றவர்களின் தயவால் தானே நீங்களே ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றும், உங்களுக்கு அவ்வளவு ரோசம் இருந்தால் கூட்டணி கட்சிகளை வெளியேற்றிவிட்டு தனியாக ஆட்சி நடத்துங்கள் பார்ப்போம் என சவால் விடுத்தார். திமுகவின் ஆதரவால் தான் மத்தியில் 2 முறை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது என நேரு பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட அமைச்சர் செங்கோட்டையன், 2004 காங்கிரஸ் ஆட்சியில் 11 அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டுதானே ஆதரவு கொடுத்தீர்கள் என பாய்ந்தார். எங்களுடைய கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவருடைய ஆதரவோடு தான் நீங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள். அதை செஞ்சீங்க. உங்களுக்கு அவ்வளவு ரோசமா தனியா நின்னா அவரை வெளியே அனுப்பிச்சுட்டு ஆட்சி வந்தீங்க. ஏன் வெளியே, ஏன் அவர் வந்து 80ல தோத்து போய் நின்ன போது காங்கிரஸை கை கொடுத்தது திமுக இல்லைன்னா காங்கிரஸே வந்திருக்காது. இங்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் இருக்கிறது. ஒரு தேர்தல் முடிஞ்ச பிறகு யாருடன் சேர வேண்டும், யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும், அந்தந்த கட்சியோட நிலைப்பாடு. இது யாருக்கும் அடிமை கிடையாது. ஒரு தேர்தல் முடிஞ்சவன கூட்டணி முடிஞ்சிடும். நம்பர் 1. நம்பர் 2 சொல்றது, மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நாங்கள் யாருடைய தோல்விகளையும் நாங்க எதையுமே தவறா பேசல. நாங்க சொல்ல வருதுன்னா திமுக இவர்களால தான் கூட்டணி கட்சி வெற்றி பெறுதுன்னு ஒரு ஆதிக்க மனப்பான்மை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அந்த ஆதிக்க மனப்பான்மை தவிர எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கி இருக்காங்க. அதை பதிவு பண்றோம். எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்கிய பொழுது அந்த வெற்றிக்கான காரணம் எல்லா கட்சிகளும் சமமா சொல்லணும். என்னாலதான் நீங்க வெற்றி பெற்றீங்க, என்னாலதான் விசிக வெற்றி பெற்றது, என்னாலதான் நீங்க இந்த இடத்துல அந்த ஆதிக்கம் தவறுங்கிறத நாங்க பதிவு பண்றோம். 11 அமைச்சர் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணீங்க. நல்லா தெரியும். நாடே 11 அமைச்சர் அங்கே இடம்பெற்றீர்கள், அது மறந்துவிடக் கூடாது. இதற்கிடையே காங்கிரஸ் உறுப்பினர் தாரகை கத்பட் எழுந்து, ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையால் தான் 2024 திமுகவுக்கு 40க்கு 40 வெற்றி கிடைத்தது. எங்களுக்கான ஆட்சி வரும்போது நாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று தாவேகாவை ஆதரிக்கும் வகையில் பேச திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். அவங்க சொல்லாங்க தனியா நிக்க முடியுமான்னு. எங்களுடைய பாரத் ஜோடா யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சதுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே போல நாங்கள் உங்களுக்கு மத்தியில் ஆளுகின்ற பொழுது எங்களுடைய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, உங்களுக்கான பிரதித்துவத்தை தந்து உங்களுக்கான அமைச்சர்களை தந்தது எங்களுடைய ஆட்சி. உடனே கொதித்தெழுந்த KN நேரு, யாத்திரை இந்தியா முழுக்க நடந்ததுதான், ஆனால் தமிழ்நாட்டில் 10 இடங்களில் காங்கிரஸை ஜெயிக்க வைத்ததே திமுக தான் என்று சீறினார். தமிழ்நாட்டில் மட்டும் யாத்திரை போகல, இந்தியா பூரா யாத்திரை போனாங்க. இந்தியா பூரா போது 40 இடம், தமிழ்நாட்டில் மட்டும் 10 இடம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஜெயிக்க வச்சிருக்கோம். போதும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, போதும். தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பெற்றது கூட ஊரு பூரா 2 இடம் பெற்ற கூட 10 இடம் கொடுத்தது காங்கிரஸுக்கு. நாங்க அதை பார்த்து மொத்தத்தில் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை என்ற ஆதவ் அர்ஜுனாவின் முழக்கமும், திமுக இல்லாமல் உங்களால் வெல்லவே முடியாது என்ற நேருவின் சீற்றமும் சட்டப்பேரவையை ஒரு அரசியல் போர்க்களமாகவே மாற்றிவிட்டது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.